நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஐம்பெரும் காப்பியங்களிலே முதன்மையான 2 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சிதான் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை விட்டு சென்றபின் அங்கு போய் இன்னொரு பெண்ணான மாதவியை திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது, மணிமேகலை. அதன் பின்பு கோவலன் இங்கே வந்துவிட்டான். இந்த மணிமேகலை வரலாறு தனியாக மணிமேகலை என்ற இலக்கியத்தில் வரும். இது சிலப்பதிகாரம் தனியாக இதோடு போகும். இந்த நேரத்திலே மணிமேகலை பெரிய பெண்ணாகிறாள். கோவலன் வந்த பின்பு மாதவி புத்தத்துறவியாகிவிட்டார். இங்கே கோவலன் மதுரையிலே கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி அறிந்தவுடன் அங்கே கடவுளுக்கு பூ தொடுத்து கொண்டிருந்த மாதவியின் கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் பூவில் பட்டதினால் இது பூஜைக்கு உதவாது என்று சொல்லி மணிமேகலை பூ பறித்து வரச் சொல்கிறாள். அவள் சென்றபொழுது அந்த வழியாக வந்த அந்நாட்டு இளவரசன் ராஜகுமாரன் அவளை தொடர்கிறான். ஏதோ அறியாமல் அவள் மேல் அவனுக்கு பயங்கர ஒரு அன்பு ஏற்படுகிறது. மணிமேகலை துறவி. பின்பு அவளுக்கும் ஏதோ தன்னை அறியாமல் அவன் மேல் ஒரு அன்பு ஏற்படுகிறது. இது எப்படி என்றால், போன பிறவியில் அவர்கள் கணவன் மனைவியாக இருந்திருப்பார்கள். அது வேறு கதை. அதற்கு நம்ம இங்கே செல்ல வேண்டாம். நாம் இன்னொரு ஆடவனை மனதால் கூட நினைக்கக்கூடாது என்று நினைத்த மணிமேகலை டக்கென்று அங்கு உள்ள ஒரு கண்ணாடி மாளிகை கீழ் நுழைகிறாள். அதாவது குசுத்தி கண்ணாடியாக இருக்கிறது, அதுக்குள் நுழைஞ்சி கதவை அடைச்சிக்கிறாள். அடைக்கும்போது அங்கே ராஜகுமாரன் வந்ததாகவும் இருவரும் பேசுகிறார்கள். அவன் ஏதோ சொல்கிறான், இவரும் ஏதோ சொல்கிறார். அந்த கண்ணாடிக்கு வெளியே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடிகிறது. ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க முடியவில்லை. இதனுடைய தத்துவம்தான் ஒலி. அதாவது சவுண்டு அந்த கண்ணாடிக்கு வெளியே கேட்காது, ஆனால் ஒலி, அந்த நம்ம ஒலிங்கிறது நம்ம உருவம், அது வெளியே தெரியும். இதுதான் ஒலி. அதாவது உருவம் தெரியும், ஒலி சவுண்டு அது தெரியாது என்ற தத்துவம். இந்த தத்துவத்தை சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு அது பிரபலமானது. அந்த கண்டுபிடிப்புத்தான் மணிமேகலையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் நமது கருத்து. நன்றி, வணக்கம்.